ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் உங்களுக்காக அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா, பிடிஎஸாக இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லைனா சித்தா ஆயுர்வேதா பண்ணாலும் உங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்குது, ஆல் இண்டியாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதாவது ஏஐக்யூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நமக்கு வந்து தமிழ்நாடு பியூர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, கண்டிப்பாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 9050 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளது. இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய சேர்க்கை இடங்கள் எதுவும் இல்லை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது ஆல் இண்டியா, சரியா, அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் இளநிலை 2024-25 ஆண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஆகஸ்ட் 14 தொடங்கும் என்றும் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் இதில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அதே போல் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலை 10 மணி முதல், இது ஆகஸ்ட் 8 வந்தது. சரியா, வரையில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு இடங்களுக்கான கலந்தாய்வு நிலைப்பட அகில இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியாவுக்கு ஆகஸ்ட் 14 நினச்சி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 21 முதல் தமிழகத்தில் மருத்துவ தேர்வுக்குழு மூலமாக முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்க உள்ளது. அதற்காக முதற்கட்ட கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல், சரியா, நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கிய பின்னர் அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணார். 7.5 இருக்கக்கூடிய சிறப்பு இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒதுக்கீடு, முன்னாள் இராணுவத்திற்கான ஒதுக்கீடு, சரியா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 மற்றும் 23 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எம்பிபிஎஸ் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050 இடங்களுக்கு 5550 இடங்களும், ஒரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் 150 இடங்களும், 21 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3400 இடங்களும், 3 மாநில தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் 450 இடங்களும், மொத்தம் தமிழ்நாட்டில் 9050 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள் உள்ளன. அதேபோல் பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்பில் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் 250 இடங்களும், 20 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 1950 இடங்களும், ஆக மொத்தம் 2200 இடங்கள் உள்ளன. இவற்றுள் அகில இந்திய ஒதுக்கீட்டில், அதாவது ஆல் இண்டியா மூலயமா நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒதுக்குறாங்க அப்படின்னா 851 சீட் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பல் மருத்துவ படிப்பு பிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 38 இடங்கள் ஒதுக்குறாங்க. இந்த ஆண்டு அரசு மருத்துவ கல்லூரிகளில் புதிய இடங்கள் சேர்க்கை எதுவும் இல்லை எனவும், சரியா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான பணிகள் நடந்து வருகின்றன எனவும் கூறினார். அப்புறம் மேலும் இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கு 1ஆம் ஆண்டு வகுப்புகள் அக்டோபர் 1 முதல் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஃபிஷியலாக நியூஸில் வந்தது. சரியா, தினமணியில். அதனால் இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதாவது நமக்கு வந்து 19 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் வெளியிடுறாங்க. அக்டோபர் 1 காலேஜ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.